நெடியாக எழுந்த சிவன் உத்தம பரமதானே நெடியாய் எழுந்த சிவன் அந்த காட்டு கங்கையோடு தலை எதிர் அருங்கையா வந்திருக்கிறது காலையோடு திருப்பலத்தில் தந்திட்ட ஈசன் சிவனு வந்து நின்றுட்டே
பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களை போல் நாடக கலைஞர்கள் எல்லாம் வாழ வைக்கக்கூடிய கண்கண்ட தெய்வங்களே, என்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் நிறைந்த அழகு திரு பொன்னகரம் புதூர். தயவுசெய்து சத்தமோட தலைமை அப்பே கொண்ட நல்ல உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து வீரகாரன் நண்பர்கள் குழு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாங்கு, கூலி வாங்கால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கு உயிர் கொடுத்து தம்பி இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக செம்மையாக பல பொருள் செலவோடு பாத்தியா பாடலோடு பாடல அது கூட இந்த மாதிரி பாட மாட்டாங்க. ஏன்னா சேலம் மாவட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு நாடகம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எந்த கிராமத்திலும் நடந்தது கிடையாது. சுமார் 75 நடிகர்கள் இல்லையா? 75 நடிகர்கள் அத்தனை நல்ல நடிகர்கள் எல்லாம் எடுத்து நம் ஊரிலே சிறப்பான முறையிலே நாடகத்தை நடத்த வேண்டும் என்று அரும்பாடுபட்டு இந்த விழாவினை ஏற்பாடு செய்த விழா கமிட்டியர்கள் நமது கோயிலுக்கு சேர்ந்த உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் அத்தனை நல்ல உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து இந்த வீரனார சாமியுடைய இந்த திருவிழாவினை பெரும் விழாவாக அமைத்து நடத்தக்கூடிய நாடகம் தட்சன் யாகம். 7 கன்னிமார்களுடைய பிறப்பு இப்பேர் கொண்ட கதையில் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய அதாவது வீரகாரனுடைய நண்பர்களுக்கும் இந்த கலைக்குழுவை சேர்ந்த அத்தனை நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் நாடகத்தை பார்த்துக் கொண்டு அத்தனை பேர்களுக்கும் என் சிறந்தாந்து என் இரு கரம் கூட்டி அனைவருடைய பொறுப்பாளர்களுக்கு என் பணிவார்ந்த
நான் யார் என்பதை சொல்லட்டுமா? சொல்லுங்க சுவாமி. நான் கைலாமலையோ யாரே நம்பி ஐயா சுவாமி. ஒன்றும் புரியவில்லை. தெரிந்ததும் ஐயா தெரியாததும் தெரியாததும் அறிந்ததும் அறிந்ததும் அறியாததும் அறியாததும் புரிந்ததும் புரிந்ததும் புரியாததும் புரியாததும் எல்லாம் எமக்குள் ஓ நன்றாக என்னை உற்றப்பா. ஐயா தாங்களை சனி சிந்தையில் பார்த்தேன். நீர்மேலம் பாம்பை வைத்துக் கொண்டு வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தீங்களே, அதுவே இதுவே தாங்கள் யார் சுவாமி? என்னுடைய நந்தி. ஐயா அங்கு வா. சொல்லுங்க சுவாமி. நம்முடைய ஆமாங்க, கதையை நாளை வைத்துக் கொள்ளலாம். மூலப்பாதைக்கு வருகிறாயல்லவா, ஆமா பேசுங்க அங்கு வைத்துக் கொள்ளலாம். சாமி. நீங்களோ என்னை மாதேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், லோகேஸ்வரன், அண்ணாமலையான், பொன்னாமலையான், திரு அண்ணாமலையான் என்று சொன்ன 108 திருநாமங்களை கொண்ட சரிங்க 2011 நேத்திரம் கொண்ட ஆ. பொன்னானப்பட்ட வடிகளுக்கும் பரமேஸ்வரன் என் பெயர். ஓ, பரம கடவுள். புரிந்ததா? புரிகிறது சுவாமி. நீங்கள் தான் பரம கடவுள். அகத்துங்க. அப்படி ஐயா யுகம் என்பது 4. 4. தேதாயுகம், கிரியதாயுகம், துவாவாரம், கலியுகம். ஆமாங்க. அதிலே ஆ. சுருளி 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்கள், ஆமாங்க. என்னர், கெந்தூரர், சித்தகாந்தர், கபோதரர், ஆமாங்க. அஷ்டத்திற்கும் பாலகர், உண்மை. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ஆமாங்க. மும்மூர்த்திகள் 3. ஆமா. சிவன், விஷ்ணு, பிரம்மா. பிரம்மா. அந்த மூவரில் ஒருவன் ஆ. வடியளக்கும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் என் பெயர். அகத்தும் ஐயா. புரிந்ததா? சிவபெருமான். 2011 கண்கள் படைத்தவன் என்று சொன்னேன் ஆமாங்க. இல்லையா? உண்மைதான். அதெல்லாம் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது? சொல்ல வேண்டும் அல்லவா? அகத்தும் சுவாமி. அங்கே என்ன குழப்பம்? குழப்பம். இந்த ரணகாலத்தில் ஒரு கிளுகிழப்பு என்ன அங்கே? அங்கே குசல் நாடகம் நடக்கிறது. இங்க இங்க கூத்து நடக்குது, அங்க குசல் நாடகம் நடக்குது. அட, அட, உட்காரு. இல்ல, அங்கதான் தெரியுது. நன்றி
போய் வாருங்கள். இரு பெண்களும் சாணி போட போகிறார். நன்றி. ஐயா 2011 கண் படைத்த ஒன்னாமட்ட சிவன் என்று சொன்னேன். ஆமாங்க. என்ன கணக்கு கொடுமியா? சொன்னாலும் தெரியுங்க, கணக்கு கொடுப்பேன். ஏதோ வரும். நான் ஏறும் நந்தைக்கு 2 கண்கள், சரிங்க. உடுக்கைக்கு 2 கண்கள், 4. என் உடனே சரிபாதி வாங்கிக் கொண்டு என் பிராணத்தை வாங்குகிறாளே ஆமாங்க. உமையவள், ஆமாங்க. என் உள்ளம் கவர்ந்த மனைவர்கள் அடடடடா. மாவுமகேஸ்வரி. அடே சாமி. அந்த பார்வதிக்கு 2 கண்கள். ஓ, மொத்தம் 6. என் தலை மீது ஏறிக்கொண்டு ஆமாங்க. அடிக்கடி எனக்கு நெருக்கடி செய்கிறாளே ஆமாங்க. கங்காதேவி. ஆமாங்க. அந்த கங்கை அம்மனுக்கு 2 கண்கள். 8. இந்த சிவனுக்கு முக்கண், வலது கண் ஒன்று, இடது கண் ஒன்று, என் நெற்றியிலே நெருப்பு கண் ஒன்று, நெற்றிக்கண். மொத்தமாக 11. இப்படி இதுக்கு பொருள் இருக்குது. சரி சுவாமி. நான் 5 தலையோடு பிறந்தவன். ஆகட்டுங்க. 5 தலைக்கு 2 கண்ணுன்னா 10. ஆமாங்க. 10. நெற்றி கண்ணோடு 11. 11. ஆமாங்க. மீதி 2000. 2000. ஆமாங்க. என் அங்கங்களும் என் தலையிலும் என் கழுத்திலும் என் கைகாலிலும் ஆ, துள்ளி துவண்டு விளையாடுகிறது. ஆமாங்க. ஆ? உண்மைதான். சர்ப்பங்கள். நாகம். அந்த சர்ப்பத்துக்கு ஆமாங்க. 1000 தலை. ஓ, சரிங்க. ஒரு தலைக்கு 2 1000 எத்தனை ஆச்சு? 2000. இப்படி 2000 11. அதையும் சேர்த்துனா 2011 இருக்கிறது. 2011 நேற்றம் வந்த அகட்ட சுவாமி. உன்னாடப்பட்ட பதியலுக்கும் பரமேஸ்வரன் அப்பா என் பெயர். ஓ, நமச்சிவாய நமக. ஐயா சுவாமி. அதாவது ஐயா. இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. உண்மைதான். எனக்கு திருமணமாகிவிட்டது. அப்படியா? ஆமா. அகட்டும் ஐயா. பார்வதி என்ற ஒரு பெண்ணை திருக்கல்யாணம் செய்து இது இந்த இந்த இப்பொழுது நாங்களோ ஆ, அவள் ஒரு தாட்சாயினியாக, அப்படியா? அகட்டுங்க. பரமனாக நான் நீங்களும் அவதாரம் எடுத்திருக்கிறோம். எடுத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் ஐயா, எங்களுக்கு 2 குழந்தை. 2 குழந்தைகள். ஆணை போல் ஒருவன். ஒருவன். அழகான ஒரு குழந்தை. ஒரு குழந்தை. ஆணை போல் ஒருவன் என்றால் யார்? யார்? இணை தீர்க்கும் விக்னேஸ்வரன். விநாயக பெருமான். ஆமா, அந்த விநாயகன் என் மூத்த மகன். தெரியுதா? அகட்டுங்க. அழகென்று சொன்னது திருக்குமரன். ஓ, யாரு? அந்த முருகனோ ஆ, என் ஓமனி இளைய ஆண்டி. மகனப்பா. ஓமனி ஆண்டி. சரி, அகட்டும். இருந்தாலும் ம். இப்படி என் வாழ்க்கையிலே ம். ஒரு பக்கம் எல்லாம் நன்மையாக நடக்கிறது. அகட்டும் சுவாமி. ஆனால் இன்று என்னவென்று தெரியவில்லை. என்னவென்று தெரியவில்லை. அத்தனை தேவர்களும் புறப்பட்டு ஆமாங்க. சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆமாங்க, எங்கன்னு தெரியல. ஆனால் என் மனைவியாகிய பார்வதி அழைத்து ஆமா, என்ன விவரம் என்று கேட்க வேண்டும். அகட்டும் ஐயா. அழைத்து வா பார்வதியை. அடியே பார்வதி, பார்வதி வடிவிடம் காண்க.